இப்பொழுது பாருங்கள், நாம் வேதாகமத்திலிருந்து இந்த மறுரூபமாகுதலை பற்றி நாம் படித்தோம். இப்பொழுது நாம் இந்த செய்திக்குள்ள சென்று தேவன் இந்த மறுரூபமாகுதல் அதை பற்றி அவர் எங்கெங்கே பேசிக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். பாருங்கள், 65வது ஆண்டு 10வது மாதம் 31ஆம் தேதி காலையில் கொடுக்கப்பட்ட செய்தி மறுரூபப்படுத்தும் வல்லமை. அதில் 21வது பேரை நான் வாசிக்கிறேன். மறுரூபமாகுதல் என்பது மாற்றப்பட்டு வித்தியாசமாக்கப்படுத்தல் என்பதாகும். பாருங்கள், மறுரூபமாகுதல் என்பது மாற்றப்பட்டு அல்லது வித்தியாசமாக்கப்பட்டிருத்தல் என்பதாகும். ஒரு தவளை குஞ்சை போல் அது தவளை குஞ்சிலிருந்து தவளையாக மாறுகிறது. பாருங்கள், ஒரு தவளை குஞ்சை போல அது தவளை குஞ்சிலிருந்து தவளையாக மாறுகிறது. பாருங்கள், முன்பு அது ஒரு நெத்திலி மீனை போல தண்ணீரில் நீந்தினது. அது தலையும் வாலும் பெற்று காண்பதற்கு நெத்திலி மீனை போலவே இருந்தது. சிறிது கழிந்து அது தன் வாலை இழுக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு வகை நின்று மற்றொரு வகைக்கு மாறுகிறது. பாருங்கள், இன்றைக்கு நாம எத்தனையோ சபை கோட்பாடுக்குள்ள வாழ்ந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ முறை நாம் தேவனை மறுதலித்து சபை கோட்பாடுகள், பாரம்பரியங்கள், பண்டிகை நாட்கள், தேவை இல்லாத ஆராதனைக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றிலிருந்து நாம மாறி வார்த்தைக்கு வருவதுதான், ஒரு பரிபூர்ணம் அடைவதுதான். எப்படி தவளை குஞ்சி, தவளையை நீங்கள் பார்ப்பீர் என்றால் பாருங்கள், அது சின்னதாக இருக்கின்ற பொழுது சொல்லுகிறார், நெத்திலி மீனை போல சின்னதாக நீந்தி கொண்டிருக்கும். ஆனால் அது தலையும் வாலும் பெற்ற பிறகு பாருங்கள், அது தவளை குஞ்சாக மாறுகிறது. அப்போ இந்த மணவாட்டி என்பவள் பாருங்கள், வார்த்தை பெறுவதற்கு முன்பாக அது சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள பாருங்கள், அது சுத்தி கொண்டிருந்தது. அது பாரம்பரியங்களை பிடிச்சி கொண்டிருந்தது. அது மனித நலத்தை பிடிச்சி கொண்டிருந்தது. ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த தலைக்கல்லாகிய கிறிஸ்து மணவாட்டின் மேலே சாயங்கால வெளிச்சமாக படுகின்ற பொழுது பாருங்கள், அந்த மணவாட்டி வெளியே வந்து ஜீவன் பெற்றுக்கொள்கிறார். மணவாட்டி மரம் திரும்பழுத்தல் செய்தியின் வாசித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் தேவன் அநேக காரியங்கள் அதில் பேசியிருக்கிறார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். மறுரூபமாகுதல் என்பது மாற்றப்பட்டு அல்லது வித்தியாசமாக்கப்பட்டிருத்தல் என்பதாகும். ஒரு தவளை குஞ்சை போல அது தவளை குஞ்சிலிருந்து தவளையாக மாறுகின்றது. பாருங்கள், முன்பு அது ஒரு நெத்திலி மீனை போல தண்ணீரில் நீந்தினது. அது தலையும் வாலும் பெற்று காண்பதற்கு நெத்திலி மீனை போலவே இருந்தது. சிறிது கழிந்து அது தன் வாலை இழுக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு வகை நின்று மற்றொரு வகைக்கு மாறுகிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் கூறிய போது, பாருங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, ஏற்கனவே இருந்த சபை கோட்பாடுகள், பாரம்பரியங்களுக்குள்ள இருந்த நாம வார்த்தைக்கு வருவதே, மெசியாவை கண்டு கொள்வதே பாருங்கள், இன்றைக்கு நாம மறுரூபமாகிவிட்டோம் என்பதற்கான அடையாளம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகல் என்று பவுல் கூறிய போது, இதைத்தான் அவன் தன் மனதில் கொண்டிருப்பான். நாம் பார்ப்போம். இதை நான் சரியாக சொல்லட்டும், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பாருங்கள், இந்த உலகத்துக்கு நீங்கள் உலகத்தாரே போல வாழாமல், இந்த உலக சபை ஐக்கியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், உலக மனிதனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், பாரம்பரியங்களுக்கும் சபை கோட்பாடுக்கும் பாருங்கள், நீங்கள் ஒத்த வேஷம் அவர்களே போல நீங்கள் வாழாமல், பாருங்கள், நாம் பார்ப்போம். இதை நான் சரியாக சொல்லட்டும், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒத்த வேஷம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகுதனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகுதல்
ஒரு காலத்தில் நீங்கள் விலையேற பெற்றதாக நினைத்தவைகளை விலைக்கு வேறொன்றுக்கு மாற்றப்படுவது. பாருங்கள், ஒரு காலத்திலே இது தாப்பா சத்தியம், இது தவிர வேறு எது இல்லப்பா என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்த அந்த மனநிலைமையிலிருந்து பாருங்கள், ஒரு காலத்தில் நீங்கள் வெளியேற பெற்றதாக நினைத்தவைகளை விலக்கி வேறொன்றுக்கு மாற்றப்படுவது, நீங்கள் முன்பு எப்படி இருந்தீர்கள் என்பதிலிருந்து இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்பதற்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்கள், ஒரு காலத்தில் நாம் எல்லாருமே ஆர்சி சபைக்குள்ளே இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே இருந்திருக்கலாம். 3 விதமான திருத்துவத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அதை விட்டு நாம் கடந்து வந்து விட்டோம். செத்த கிரியிலிருந்து பாருங்கள் நாம வார்த்தைக்கு திரும்பி விட்டோம். இதுதான் மறுரூபமாகுதல். நாம் அதை எப்படி செய்வது என்பது அறியவே விரும்புகிறோம். பாருங்கள், நாம் இங்கு வந்துள்ளோம், அவரை நாம் நேசிக்கிறோம், அவர் நம்மை ரட்சித்தார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அறிய விரும்புகிறோம். இக்காலையில் நாம் ஒரு சிறு படி மேலே சென்று இந்நிலையிலிருந்து சிறிது உயர எழும்ப முயற்சிக்கிறோம். சில சமயங்களில் நாம் சிலவற்றை சந்திக்க நேரிடும். அது என்னவென்று காணும் வரைக்கும் சிறிது நேரம் அதில் நிலைத்திருங்கள். பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று காண்கிறோம். ஜலம் என்பது ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது என்று வேதம் உரைக்கிறது. இருளின் குழப்பத்தை தவிர அங்கு வேறொன்றும் இல்லை. அது எவ்வளவு பயங்கரமான வடிவில் இருந்திருக்கும். இருளை தவிர வேறு ஒன்றுமில்லை. வெளிச்சமோ அலைகளின் ஓசையோ எதுவுமே இல்லாதிருந்தது. அலைந்து கொண்டிருந்த அந்த நட்சத்திரம் எங்கோ ஓரிடத்தில் சுழற்பாதையில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அது இழந்து போன நிலையில் தன் வழியை கண்டுபிடிக்க முடியாத பயங்கரமான ஒரு பொருளாய் இருந்தது. நாமும் கூட தேவனிடத்திலிருந்து விலகி செல்லும் போது அப்படித்தான் அலைந்து திரியும் நட்சத்திரங்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, தேவனற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். நாம் எங்கே செல்கிறோம் என்பதை அறியாமல் இருளில் வெறுமையாய் உழல்கிறோம். பாருங்கள், எப்படி ஒரு நட்சத்திரங்கள் ஒளியை கொடுக்காமல் அவள் அலைந்து திரிந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, அதே போல பாருங்கள், நாமளும் தேவனுடைய வெளிச்சமாகிய வார்த்தையை தெரிந்து கொள்ளாமல் சபை ஸ்தாபனங்கள் கோட்பாடுக்குள்ளே நாமும் அலைந்து திரிந்து கொண்டு தேவனை அறியாமல் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளாமல் நாமளும் பாருங்கள் இருளின் வழியாக எங்கும் சுற்றி கொண்டு ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்தோம். தேவன் அந்த இருளின் குழப்பத்தை எடுத்து தம் வார்த்தையின் மூலம் அதை ஏதேன் தோட்டமாக மாற்றினார். பாருங்கள், நாம் கூட தேவனுடைய வார்த்தையினால் அவ்விதம் மாற்றப்படுகிறோம். பாருங்கள், அந்த நட்சத்திரங்களை தேவன் எப்படியாக மாற்றி தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அது ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் வைத்து ஒரு மாற்றத்தை கொடுத்தாரோ, அதே போல பாருங்கள், நாமும் கூட தேவனுடைய வார்த்தையினால் அவ்விதமாக மாற்றப்படுகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் உரைத்த போது அங்கிருந்த அந்த சிருஷ்டி பொருள் சூரியனிடம் வந்து சூரியனை சுற்றி சுழல ஆரம்பித்து ஏதேன் தோட்டமாக மாறியது. ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்தது. ஏனெனில் அது குழப்பத்திலிருந்து ஏதேன் தோட்டமாக தேவனுடைய வார்த்தையினால் மாற்றப்பட்டது. பாருங்கள், இன்றைக்கும் நமக்கும் அதேதான். இன்னைக்கு சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே பாருங்கள், குழப்பத்தில் இருக்கிற உங்களை சாயங்கால வெளிச்சத்திலே ஒரு சூரியன் வந்து பாருங்கள் உங்கள் மேலே வெளிச்சப்படுகின்ற பொழுது நீங்கள் அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து பாருங்கள், கிறிஸ்துவுடைய பாகமாக மனவாட்டியாக நீங்கள் மாறுகிறீர்கள். அப்படி மாறுகின்ற பொழுது பாருங்கள், அதுதான் மறுரூபமாகுதல். பாருங்கள், 23வது பேராவை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது அதற்காகவே நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்நாள் வரையிலும் என் செய்தி தேவனுடைய வார்த்தையையே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. பாருங்கள்,
என் செய்தி தேவனுடைய வார்த்தையையே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் எக்காலம். எக்காலம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவது, தேவனுடைய செய்தியை பிரசங்கிப்பது தான் எக்காலமாக இருக்கிறது. என்ன நேரிடனும் நாம் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் வார்த்தையில் நிலைத்திருங்கள். உங்கள் குறிக்கோள்களும் நோக்கங்களும் தேவனுடைய வார்த்தையின்படி உள்ளதாவென்று எப்பொழுதும் சரிபார்த்து கொள்ளுங்கள். அவ்விதம் இல்லையேல் அதை விட்டுவிடுங்கள். பாருங்கள், ஆனால் அது தேவனுடைய வார்த்தையோடு சரியாக அமைந்திருக்குமாயின் அப்பொழுது அதை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். இப்பொழுது தேவன் சில சமயங்களில் இக்காலையில் இங்குள்ள உங்கள் சிறு குழுவை போல் அவர் ஒரு இரவிலே அதை நிகழ செய்கிறவர் அல்ல. தேவன் தாம் தான் அவசரப்படுகிறவர்கள் தேவன் ஒருபோதும் அவசரப்படுகிறவர்கள் அல்ல. அதாவது நம்மளை போல தேவன் எல்லாத்திலுமே அவசரப்படுகிறவர் அல்ல என்று அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர் ஒன்றை உரைக்கும்போது அது வருங்காலத்தில் நிறைவேறும். அவர் ஏதாகிலும் ஒன்றை உரைக்கும்போது அது நிறைவேறி ஆக வேண்டும். ஆனால் அது தன் நேரத்தை எடுத்துக்கொள்ள அவர் அனுமதிக்கிறார். பாருங்கள், தேவன் என்ன சொன்னாரோ அது நிறைவேறும். ஆனால் அந்த வார்த்தை சொல்றார் அவரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஆனால் அது தன் நேரத்தை எடுத்துக்கொள்ள அவர் அனுமதிக்கிறார். எபிரேய பிள்ளைகள் வேதத்திலுள்ள பிரசித்த பெற்ற கதாபாத்திரங்கள் தேவனுடைய வார்த்தையே உண்மை என்று அதில் நிலை நின்றார்கள். அவர்கள் எங்கள் தேவன் இந்த சூளையின் அக்கிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த சிலையை பணிய மாட்டோம், ஏனெனில் இது வார்த்தைக்கு விரோதமானது. பாருங்கள், அன்றைக்கு அவர்கள் வார்த்தைக்கு நின்று சிலையை வணங்காமல் அவர்கள் ஒரு தைரியமாக நின்று கொண்டு உலக சபை ஸ்தாபனத்துக்குள்ள போகாமல் வார்த்தைக்கு நின்றிருப்பதனால தான் இன்றைக்கு அவர்களுடைய பெயர்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், அவர்கள் வார்த்தை விட்டு தவறி போயிருந்தால் அவர்கள் சிலையை வைத்து கும்பிட்டிருப்பார்கள். பாருங்கள், இன்றைக்கு நாம் அவரை பற்றி படிக்க மாட்டோம். ஏனென்றால் அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாங்கதான் இருந்திருக்கும். பாருங்கள், இன்னைக்கு நமக்கும் எத்தனையோ விதமான பாருங்கள் விக்கிரக ஆராதனை. அன்னைக்கு அவர்கள் சிலையாக இருந்தது. இன்றைக்கு விக்கிரக ஆராதனை என்பதை பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை மறுதலிப்பதை இன்றைக்கு விக்கிரக ஆராதனை. பாருங்கள், நாமோ நம்மளை அறியாமலே பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கின்ற பொழுது நம்மை அறியாமலே நாம் மிருகத்தின் முத்திரைக்குள்ள சென்று விடுகிறோம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மறுதலிக்கின்ற பொழுது நீங்கள் மிருகத்தின் முத்திரைக்குள்ள சென்று விடுகிறீர்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் உங்களுக்குள் பசுத்தாவி ஊற்றப்பட்டிருந்தால் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் எல்லா வார்த்தைக்கும் ஆமேன் என்று தான் சொல்லிக்கொண்டு கீழ்ப்படிந்து வருவீர்கள். மூன்றாவது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அதை மறுதலிக்கிற பிள்ளைகள் பாருங்கள், அவர்களே தான் செய்கிறது என்ன என்று தெரியாமல் அவர்கள் வார்த்தைகளை மறுதலித்து தன்னை அறியாமலே அவர்கள் மிருகத்தின் முத்திரைக்குள்ள சென்று விடுகிறார்கள். பாருங்கள், அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உடைய வார்த்தையை என்ன சொன்னார் அதை விசுவாசியுங்கள். புரியாவிட்டால் நீங்கள் தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு பாருங்கள், உரைக்கப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்ட வேதாகமத்தையும் வைத்து தேவனிடத்திலே ஜெபம் செய்து நீங்களாவே படித்து நீங்களாவே தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அது உங்களுக்கு 100%. எந்த மனிதன் உங்களுக்கு பாருங்கள் போதித்தாலும் அது உங்களுக்கு 50% தான். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க மாட்டீர்கள். 50% சகோதரிகள் மூலியமாக யார் மூலியமாக உங்களுக்கு வார்த்தை உங்கள் காதிலே விழுவதற்கு தேவன் கிருபை செய்வார். ஆனால் இன்னும் ஒரு 50% அதை நீங்கள் படித்து விசுவாசித்தால்தான் நீங்கள் மறுரூபமாக முடியும். பாருங்கள், அன்றைக்கு அவர்கள் சிலையை வணங்காமல் தைரியமாக நின்று கொண்டிருப்பதனால தான் இன்றைக்கு அவர்களுடைய பெயர்களை தேவன் வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால்
தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி, நாங்கள் தேவனுக்கு விரோதமாக எந்த விதமான காரியத்தை செய்ய மாட்டோம். நீங்கள் நெருப்புல போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை வணங்கி என் தேவனுக்கு நாங்கள் அவமானப்படுத்த மாட்டோம் என்று தான் அவர்கள் நின்று கொண்டதுனால கர்த்தர் 3 பேர் உலாகிற இடத்துல தேவன் 4 பேராக காட்சி கொடுத்தார். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், அந்த புகை உடைய வாசனை கூட அவர்கள் துணியின் மேலே படவே இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூளை நெருப்பிலே பாருங்கள் போட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு புகை வாசனை கூட அந்த பிள்ளைகள் மேலே படவில்லை. எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். அதே தேவன் தான் இன்றும் மாறா தேவனாக இருக்கிறார். இன்றும் நீங்கள் வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிவீர் என்றால் தேவன் அதே நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு நடக்க வேண்டிய ஒரு காலமாகத்தான் தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நன்மை தீமை அறியத்தக்க கனி இன்றைக்கும் தேவன் வார்த்தையாக வைத்திருக்கிறார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். என் தேவன் இந்த சூளையின் அக்கினிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த சிலையை பணிய மாட்டோம், ஏனெனில் இது வார்த்தைக்கு விரோதமானது. அவர் எங்களை கொன்று போட்டாலும் மறுபடியும் உயிரோடு எழுப்புவார் என்றார்கள். பாருங்கள், அவர்களை அவர் அந்த அக்னி சூளை வரை நடக்கச் செய்து அதில் போடப்பட அனுமதித்தார். அவர்கள் மேல் அவர் எந்த கவனம் செலுத்தாத அவர்கள் மேல் அவர் எந்த கவனம் செலுத்தாதது போலவும் அவர்களை கவனியாதது போலவும் தோன்றியது. இருந்த போதிலும் அவர் எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்று அவர் எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருக்கின்றார். வெளிச்சம் உண்டாக கடுவது என்று தேவன் உரைத்தார். அதன் பிறகு இந்த ஏதோன் உண்டாக 6000 ஆண்டுகள் பிடித்தன. ஏனெனில் பூமியின் மேலே ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம் போலவும் பூமியிலே 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று வேதத்தின் மூலம் நாம் போதிக்கப்பட்டுள்ளோம். இந்த பூமியை உருவாக்கி அதை ஒரு ஏதோனாக்க 1000 வருடங்கள் ஆயின. ஆனால் பாருங்கள், எல்லா ஞானத்திற்கும் மகத்தான அதிபதியான தேவன் தாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதை தாம் சிந்தையில் கொண்டிருந்தார். இந்த இணைப்பு வாகனத்தை மனிதன் உண்டாக்கிய போது அவன் சிந்தையில் இருந்தது போல் இந்த பூங்காவை அமைக்க சகோதரர்களாகிய நீங்கள் திட்டமிட்ட போது அதை எப்படி அமைத்தீர்களோ அது உங்கள் சிந்தையில் இருந்தது. சிந்தையில் இருந்த தரிசனத்தின்படியே பணிபுரிந்து அதை முடித்தீர்கள். அதே போலவே தேவன் இவ்வுலகத்தையும் சிருஷ்டித்தார். அவர் கிரியை செய்தார். அது அவருடைய சிந்தையிலிருந்து நீங்கள் கவனிப்பீனானால் ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றினது போலவும் அவர் படிப்படியாக அதிகமாக கற்றுக்கொண்டு மேலும் சிறந்தவைகளை உண்டாக்கினது போலவும் தோன்றும். ஆனால் பாருங்கள், அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அது படிப்படியாக தோன்றும்படி அவர் செய்தார். அவர் பூமியிலே தோன்ற செய்த ஒவ்வொன்றும் தாவர வர்க்கம், மீன் போன்றவை. பிறகு அது பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் வந்து அதன் பிறகு தமது சாயலிலே ஒருவன் மனிதன் அத்துடன் அவர் நிறுத்தி கொண்டார். பாருங்கள், ஏனெனில் அது அவர் விரும்பின பரிபூர்ணத்துக்கு ஏற்றபடியே அமைந்தது. பாருங்கள், அவர் அங்கே அந்த 6000 ஆண்டுகள் தன்னுடைய கிரியைகளை தேவன் முடித்த பிறகு பாருங்கள் 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். பரலோகத்திலே பாருங்கள், ஒரு நாள் என்பது பாருங்கள், அங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட 1000 ஆண்டு என்பது பரலோகத்துக்கு பாருங்கள் தேவனுடைய பார்வையிலே ஒரு நாள். தேவனுடைய பார்வையிலே ஒரு நாள் என்பது பாருங்கள் நமக்கு 1000 ஆண்டுகள். பாருங்கள், அப்போ தேவன் அந்த 6 நாட்கள் எப்படியாக தேவன் தன்னுடைய கிரியைகளை செய்து முடித்தாரோ அதே போல பாருங்கள் அந்த 6000 அதே போல இந்த 6000 ஆண்டுகள் பாருங்கள் தேவன் உருவாக்கப்பட வேண்டிய மனவாட்டியுடைய கிரியைகள் பாருங்கள் இந்த 6000 ஆண்டுக்குள்ள தேவன் முடிக்கிறார்.
இழந்து போன மணவாட்டிய தேவன் பூமியிலே தேடி தேடி பாருங்கள் 1000 ஆண்டுகள் அவர் டிராவல் செய்தார். அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மோசேயாகவும் எலியாவாகவும் நோவாவாகவும் பாருங்கள், சொப்பனக்காரராகவும் நியாயாதிபதிகளாகவும் ராஜாக்களாகவும் இப்படி பாருங்கள், தேவன் இந்த 1000 ஆண்டுகள் இந்த மணவாட்டியை தேடிக்கொண்டே வந்தார். பாருங்கள், ஏழாவது 1000 மணவாட்டியை பாருங்கள் மீட்டுக்கொண்ட பிறகு பாருங்கள், அவர் இலைப்பாறுதலாகிய 1000 வருஷத்துக்குள்ள மணவாளன் மணவாட்டியும் ஒன்றாக இருக்கிறார்கள். பாருங்கள், எப்படியாக பாருங்கள், அவர் வானங்களை சகலத்தை உண்டாவதற்கு தேவன் எப்படி 6 நாட்கள் ஆனதோ அதே போல பாருங்கள், இழந்து போன மணவாட்டியை மீட்டுக்கொள்வதற்கும் தேவனுக்கு 1000 ஆண்டுகள். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது 6023 ஆண்டுகள். நாமோ 7000 ஆண்டுக்குள்ளே 23 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டோம். பாருங்கள், 6000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் பிதாவுக்கு, 2000 ஆண்டுகள் குமாரனுக்கு, 2000 ஆண்டுகள் பரிசுத்தாவிக்கு. பாருங்கள், தேவன் இந்த 3 கட்டங்களுடைய ஊழியம் முடிந்த பிறகுதான் பாருங்கள், தேவன் முத்திரையை திறந்து பாருங்கள் மணவாட்டியை மீட்டுக்கொள்கிறார், இஸ்ரவேல்களையும் மீட்டுக்கொள்கிறார். ஒரே சரீரம்தான், வலது கால் சமுத்திரத்தின் மேலும் இடது கால் பூமி மேலும் ஒரே சரீரம்தான், ஒரே வார்த்தை தான். புறஜாதிக்கு முத்திரைகளாகவும் யூதர்களுக்கு எக்காலமாகவும் வெளிப்படுகிறது. பாருங்கள், 20 மீட்டுக்கொள்கிறார். ஏனென்றால் 6000 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 7000 என்பது பாருங்கள் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் பாருங்கள், தேவனும் மணவாட்டியும் அணிமூலிலே 1000 வருஷம் வார்த்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன், நீங்களும் அப்படித்தான் துவங்கிறீர்கள். உதாரணமாக, இந்த இணைப்பு வாகனத்தை உண்டாக்கிய துவங்கின போது நீங்கள் முதலில் இரும்பு சட்டத்தை உண்டாக்கிவிட்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறீர்கள். அவ்வாறே பூங்காவை அமைக்க இந்த மூலையில் உள்ள கற்பாறைகளை முதலில் அப்புறப்படுத்தி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்பது போல பாருங்கள். துவக்கத்தில் அது இப்பொழுதுள்ளபடி இருக்கவில்லை, அது சிறு ஏதனை போல இப்பொழுது காட்சியளிக்கிறது. ஏனெனில் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் சிந்தையில் இருந்தது, அதன்படியே நீங்கள் பணிபுரிந்து வந்து இவ்விதமாய் இதை அமைத்து விட்டீர்கள். நாமும் கூட நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக விரும்புகிறோம். பாருங்கள், நாமும் கூட நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக விரும்புகிறோம். பாருங்கள், நாம் இப்பூமியில் பெற்றிருப்பது அல்ல, இப்பூமியில் நாம் என்ன எதிர்நோக்கி பார்க்கிறோமோ அது வரப்போகும் அந்த உலகில் நாம் என்னவாக இருக்கப் போகிறோம் என்பதே. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறோம். பாருங்கள், நம்முடைய மனம், சபை ஸ்தாபன சிந்தை எல்லாத்தையும் பாருங்கள், தேவனுக்கு விரோதமான எல்லா காரியத்தை விட்டுட்டு இன்றைக்கு வெளிப்பட்ட புதிய மன்னாவாகிய உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை பெற்றுக்கொள்வது தான் இன்றைக்கு நீங்கள் மறுரூபமாகுதலுக்கான அடையாளமாக இருக்கிறது. அடுத்த பேரை வாசிக்கிறேன் பாருங்கள், 27 பேரை வாசிக்கிறேன். இதை உண்டாக்க தேவன் 1000 வருடங்கள் எடுத்துக்கொண்டார் என்று ஆதியாகமம் 1 காண்கிறோம். தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அவர் அதை நிறைவேற்ற விரும்பினார். நாம் காண்கிறோம், அநேகர் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களையும் முக்கியமாக 3ஆம் அதிகாரத்தையும் போதிக்கையில் தேவன் திரும்ப திரும்ப அதையே கூறுவது போல தோன்றுகிறது என்பார்கள். அவர் செய்த எல்லாவற்றையும் முதலில் கூறிவிட்டார். எவ்வாறு அவர் வெளிச்சம் உண்டாக்கடுவது, இது உண்டாக்கடுவது, இது தோன்றக்கடுவது என்று ஒன்றுமே இல்லாத போது உரைத்தார். அப்பொழுது ஒன்றுமே இல்லை, அப்பொழுது வெளிச்சம் இல்லை. அந்த பழைய உலகம் ஜலத்தினால் மூடப்பட்டு இருளில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் பாருங்கள், அவர் தமது வார்த்தையை உரைத்து விட்டார். அப்பொழுது அவர் உரைத்தார். பாருங்கள், அந்த 6000 ஆண்டுகளாக பாருங்கள், தேவன் எப்படியாக வெளிச்சம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது வெளிச்சத்தை உண்டாக்கினாரோ, நட்சத்திரங்களெல்லாம் சூரியனெல்லாம் பாருங்கள் இதா சமயத்தில் தேவன் எப்படியாக அதை உருவாக்கினாரோ அதே போல பாருங்கள், இந்த 6000 ஆண்டுகள் பூமி கடந்து வந்து விட்டது. இப்பொழுது பாருங்கள், தேவன்
1000 வருட அரசாட்சிக்கு பூமிக்கு வர வேண்டும் என்றால் மணவாட்டி தயாராக வேண்டும். அப்படி மணவாட்டியை தயார்படுத்துவதான் பாருங்கள். அவர் முதலில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். எதற்காக பாருங்கள்? மணவாட்டியை மீட்டுக்கொள்வதற்காக, யூதர்களை மீட்டுக்கொள்வதற்காக 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் பாருங்கள் அமர்வதற்காக. மணவாட்டி கிறிஸ்துவுடைய பாகம், சரீரம். அவள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாள். ஆனால் 2000 ஆண்டுகள் பாருங்கள், நாடு இல்லாமல், சொந்த இடம் இல்லாமல், வீடு இல்லாமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு அவர்கள் வீடுகளை கட்டிக்கொண்டு அவர்கள் இஸ்ரவேல் என்ற தேசத்திலே 2000 ஆண்டுகளாக வரைபடத்தில் இல்லாத ஒரு நாடு இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கிறது. எந்த நாடுமே அந்த நாட்டை எதிர்க்க முடியாத அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் 1000 வருட அரசாட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு வீடு இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தோட்டம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் விவசாயம் பண்ணவில்லை. ஆனால் தேவன் ஏசாயா புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தில் 22 வசனத்தை பார்ப்பீர் என்றால், அவர்கள் சொந்த வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள். சொந்த தாட்சத்தில் அவர்கள் வேலை செய்து அதில் வருகிற பழங்களை அவர்கள் புசிப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் உழைத்ததை வேறு ஒருவர் புசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இதை வேறு யாரும் புசிக்க மாட்டார்கள், இவர்களே புசிப்பார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு 1000 வருட அரசாட்சி. பாருங்கள், வேத வார்த்தை நிறைவேறிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் நாடு இருந்ததா? இல்லை. 1947 பாருங்கள், இஸ்ரவேல் நாடு அத்தி மரம் துளிர்விட்டது. அத்தி மரம் துளிர்விடுகின்ற பொழுதுதான் புறஜாதியுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. பாருங்கள், வில்லியம் மெரியன் பிரணாமுடைய ஆரவார செய்தி. ஓவையோ நதிக்கரையிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய 2ஆம் வருகைக்கு தூதனாக நான் முன்குறித்திருக்கிறேன், இவர் எலியா போல உங்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். தேவன் புறஜாதிக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அத்திமரம் அங்கு துளிர்விடுகிறது, இங்கே புறஜாதியுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. பாருங்கள், இரண்டும் ஒரே நேரத்தில் தான் நடைபெற்றது. நமக்கு முத்திரையாகவும் அவர்களுக்கு எக்காலமாக செல்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, எக்கால பண்டிகை செய்தி கண்டிப்பாக நீங்கள் வாசித்து பாருங்கள். பாருங்கள், இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. ஏனென்றால் அப்பொழுது அங்கே நாடு இல்லை. இப்பொழுது நம்பர் 1 நாடாக எந்த விதத்திலுமே நீங்கள் இஸ்ரவேலை எதிர்க்க முடியாது. ஏனென்றால் யூதர்கள் 12 கோத்திரங்களும் ஒன்றாகிவிட்டு அவர்கள் இன்று வீடுகளை கட்டிக்கொண்டு அவர்களுக்கென்று ஒரு நாடு, தாவீதின் கொடி, இஸ்ரவேல் என்ற நாடு பாருங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் என்றாலே தேவனுடைய பாருங்கள் ராஜகுமாரன் என்பதற்கான அடையாளம். இது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். பாருங்கள், வேத வார்த்தை நிறைவேறிவிட்டது. அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே இஸ்ரவேல் நாட்டுக்கு பாருங்கள் அவர்கள் அங்கே வீடுகளை கட்டிக்கொண்டு திராட்சை தோட்டங்களை உருவாக்கி விவசாயம் செய்து கொண்டு அவர்கள் புசித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் செய்திருந்து நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஏனென்றால் இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் செய்திலிருந்து உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து ஒரு பேராவை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 6வது முத்திரை. 6வது முத்திரையில் 194வது பேராவை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் கூறப்போவது உங்களுக்கு சற்று அதிர்ச்சி அளிக்கலாம். இதை குறித்து உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திராவிட்டால் அதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதை சொல்லுகிறார், இப்பொழுது நான் கூறப்போவது உங்களுக்கு சற்று அதிர்ச்சி அளிக்கலாம். இதை குறித்து உங்களுக்கு தெரியலனா நீங்கள் என்கிட்ட கேட்டுக்குங்க. எப்போ சொன்னாரு? 1963 பாருங்கள், அவர் சபையிலே ஒரு எச்சரிக்கையை வைக்கிறார். உங்களுக்கு இது நான் பேசுவது அதிர்ச்சியாக இருக்கும். அப்படி என்ன அதிர்ச்சி பாருங்கள். 1963 தேவன்
தன்னுடைய சபையாருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லுகிறார். 195 பேரை வாசிக்கிறேன் பாருங்கள். 1000 வருஷ அரசாட்சியின் போது இஸ்ரவேல் ஒரு நாடாக இருக்கும். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் ஒரு நாடாக அப்பொழுது இருக்கும். பாருங்கள், இதற்கு வியாக்கியானம் பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிவிட்டது. பாருங்கள், 1946 தான் இஸ்ரவேல் நாடு தனி நாடாகி என்று ஐநா சபையின் மூலியமாக தாவீதின் கொடி 47 கொடுத்தார்கள். இஸ்ரவேல் நாடு என்று 47 பாருங்கள் அங்கே சுதந்திரம் பெற்றுக்கொண்டது. ஆனால் 46வது ஆண்டிலே பாருங்கள் சுதந்திரம் கொடுத்தார்கள். ஆனால் பேரும் அந்த தாவீதினுடைய கொடியும் அவர்கள் சூஸ் பண்ணுவதற்கு 1 வருடம் ஆகிவிட்டது. அதே தான் புறஜாதிக்கு வில்லியம் மரியன் பிரண்ணாம் பாருங்கள், அதே 1946வது ஆண்டிலே ஓவையோ நதிக்கரையிலே தேவன் நமக்கு அவர் எலியா தீர்க்கதரிசி என்று தேவன் அறிமுகப்படுத்தி வைத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இன்றைக்கு அந்த நாடு வல்லமையுள்ள நாடாக இருக்கிறது. எல்லாத்திலும் நம்பர் 1. ஏனென்றால் தேவன் அங்கே இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிவிட்டது. 1000 வருட அரசாட்சின்ற பொழுது இஸ்ரவேல் நாடு தனி நாடாக இருக்கும். 12 கோத்திரங்களும் சென்று விட்டன. பாருங்கள், எலியா மோசே வந்துவிட்டார்கள். கிறிஸ்துவும் பூமிக்கு வந்துவிட்டார். தேவன் அப்போஸ்தலர் இடத்துல பேதுரு, யாக்கூபு, யோவான்ட்ட தேவன் தன்னோட ரூபத்தை மறுரூபப்படுத்தி கொண்டு அந்த மறுரூபமாக்கின்ற பொழுது மோசே, எலியா, கிறிஸ்துவுடைய 3 சரீரத்தை அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த 3 ஊழியம்தான் பாருங்கள் பிரண்ணாம்குள்ளே இருந்து நிறைவேறிவிட்டது. இதை கண்டு கொள்வதே இன்னைக்கு மறுரூபமாகுதல். இதை விசுவாசிக்காத பிள்ளைகள் பாருங்கள், அவர்கள் இழக்கப்பட்ட பிள்ளைகளாக, பாருங்கள் அவர்கள் கைவிடப்பட்ட பிள்ளைகளாக, தேவனை மறுதலிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆரவார செய்தியும் பிரதானத்துவ செய்தியும் தேவ எக்காலமும் பூமியிலே வெளிப்படும் என்பதைத்தான் அவர் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே நமக்கு அவர் முன்பாக எச்சரிக்கை வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் அதை கண்டு கொண்டோம். சபையிலும் பாருங்கள், அந்த பாப்டிஸ்ட் சர்ச் உடைய ஒரு சகோதரி பிரண்ணாம் சபைக்குள்ள ஆராதனைக்கு வருகின்ற பொழுது அந்த பெண்ணின் மூலியமாக பாருங்கள், தஸ் செய்தலார் கர்த்தர் உரைக்கிறதாவது 3 மாதத்திற்குள் எலியாவோட ஆவியும் மோசோட ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் இங்கே ஊழியம் செய்து முடிக்கும். பாருங்கள், முடிந்து விட்டது. இதை வியாக்கியானம் பண்ணுவதற்கோ இதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கோ பாருங்கள், அது மனிதன் ஞானம்தான் போய் தேடுமே தவிர தேவனால முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆமேன் நிறைவேறிவிட்டது. அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த விதமான ஆராய்ச்சியும் கிடையாது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு தனி நாடாக இருக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எந்த சபை கோட்பாடுக்குள்ளே இருக்கிறீர்கள்? எதன் மேல் நீங்கள் அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? யார் உங்களை பாருங்கள் வார்த்தைக்கு வழிநடத்த முடியும்? யாருக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? பாருங்கள், எல்லாம் நிறைவேறிவிட்டது. இதை கண்டு கொள்கிற பிள்ளைகள் தான் பாருங்கள் இன்றைக்கு அவர்கள் மறுரூபமாகத்திற்குள் தன்னை மறுரூபமாக்கி கொண்டார்கள். ஒரு மனிதன் மாற்ற முடியாது, தேவன் தான் அவர்களை மறுரூபமாக்கி விட்டார். சரீரம் மாறவில்லை, முகபாவனைகள் மாறவில்லை, அவர்கள் இருக்கிற இருப்பிடம் மாறவில்லை. ஆனால் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளிருந்து அவர்களை வெளியே கொண்டு அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்க வைத்து மெஸ்ஸியாவை அவர்களை காண வைத்தார். அது தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தேவன் இந்த கிருபையை கொடுத்தார். அவர்கள் மறுரூபமாகிவிட்டார்கள்.